ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கார்த்தியோட 29வது படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கார்த்தி இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு வராரு. முக்கியமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் 2 படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இந்த ஒரு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட 29வது படத்தை இன்னைக்கு ஆரம்பிக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஒரு படத்துக்கான பூஜை இன்னைக்கு நடந்து முடியும்னு சொல்லிச்சு. அண்ட் ஷூட்டிங்குமே இன்னிலேருந்து டீம் ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இதை டேரக்ட் வந்து பண்ண போகிறது தமிழ் அப்படிங்கிறவர் தான். இவரை நம்ம நிறைய படத்தில் ஆக்டராக பார்க்கவும் இருப்போம். அண்ட் இவர் வந்து படமும் எடுக்கவும் இருக்காரு. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பீரியடிக் ஃபிலிம் தான். ஒரு பீரியடிக் ஃபிலிமாக தான் இந்த ஒரு படம் இருக்க வந்து போகுது. அட் த சேம் டைம் இந்த ஒரு படத்துக்கு சீக்வலும் இருக்கவும் செய்யுது. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு படமும் இருக்க வந்து போகுது. பட்னா பார்ட் 1க்கான ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு படம் ஃபஸ்ட்டு ரிலீஸும் பண்ணிட்டு இந்த ஒரு படத்துக்கான ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஒரு படத்துக்கான பார்ட் 2க்கு டீம் மூவ் வந்து பண்ணுவாங்க. இப்போதைக்கு இவ்வளோ தான் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் நடிக்க போகிறது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்யராஜ், கல்யாணி பிரியதர்ஷினி, அது மட்டும் இல்லாமல் நிவின் பாலியுமே இந்த ஒரு படத்தை நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. படத்துக்கான டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ஷல் அப்படி சொல்லிட்டு வைக்கவும் இருக்காங்க. ஸோ படத்துக்கான டைட்டிலும் போஸ்ட்டுமே டீம் ப்ரொடியூஸும் பண்ணிட்டாங்க. கார்த்தி சாரோட ஃபேஸ் வந்து காமிக்கலாம், மற்றபடி போஸ்டரில் டைட்டில் ரிவீல் வந்து பண்ணிட்டாங்க. இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் தான். அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் இப்போ எந்த ஒரு புது படத்தை எடுத்தாலுமே அவரோட நேம் தான் இருக்கவும் செய்யுது. மியூசிக் டைரக்டர் நேமில் அவரோட பேர் தான் இருக்கவும் செய்யுது. இப்போதைக்கு அவர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து அக்லியோட ப்ராஜெக்ட் தான். அல்லு அர்ஜுன் அக்லியோட ப்ராஜெக்ட் தான். அண்ட் இந்த ஒரு படத்துக்கான ப்ரொடியூசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்தியோட சொந்தக்காரரான ட்ரீம் வாரியர்ஸ் தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு படத்தை முடிஞ்சதுக்கப்புறமா கார்த்தி சார் வந்து பார்த்தீங்கன்னா கைதி 2க்கான ஷூட்டிங்காக ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ கைதி 2 பொறுத்த வரைக்கும் 2 பெரிய பெரிய ப்ரொடியூசர் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று ஆப்வியஸ்லி ட்ரீம் வாரியர்ஸ், அவங்களுமே ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொடியூசரான கேவிஎன்மே சேர்ந்து கைதி 2 ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க.